है मेरे प्यारे वतन, है मेरे बिछड़े चमन, तुझ पे दिल कुर्बान, तू ही मेरी आरज़ू, तू ही मेरी आबरू. நான் கேட்டேன் பந்தாள்கிட்ட சாப்பிட போயிருக்கீங்க அவங்க எதாவது இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் கேட்டேன். அப்ப மறுபடியும் கேட்டோம் 3:30 பஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா காலையில எந்திரிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏதாவது போன்ல இருந்து போன் பண்ணுவீங்களா போன் நம்பர் உங்க கிட்ட நம்ம போன் நம்பர் கேட்டாங்க அந்த அண்ணன். வேலை பண்ணி சொல்லியிருந்தாங்களா, நாங்க அந்த போன் காட்டி நாங்க அங்க கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்து போன் மட்டும் வந்து நாங்க இங்க கரெக்டா மணி 6 மணி தூங்கிட்டு இருந்தீங்க. பணம்ல என்ன பண்ணீங்க? 15,000-16,000 வாங்கினீங்களா? கையில வச்சுக்க பிள்ளை கொடுத்தீங்க? வீட்டுக்கு வந்து கொடுத்து 7,000 மட்டாங்க கையில கொடுத்தாரு. நான் போயிட்டேன் அப்படியே அப்படியா? வீட்டு போய் பார்த்துட்டு பிள்ளைல பார்த்து காசு கொடுத்து அப்படியே திரும்பிட்டு கொடுத்தீங்க. உங்க அப்பா இருக்காரு வீட்டுல, இவரோட அப்பா கொடுத்துட்டு பார்த்து திங்க அவங்க துணி எடுத்து கொடுத்தாங்க. இவங்களே வச்சு தரலன்னா இதெல்லாம் என்ன வராது. இவங்களே ரெட்டி கிளம்ப போறியா? ரெட்டி கிளம்புனா தாசு பாத்துருவாரு. எனக்கு அதுதான் யோசிச்சுக்கிட்டே. யார் தாசு? ஒசூர்ல நீங்க போனீங்கல்ல, அவர் நம்மளுக்கு யாரு? அவங்கதான் சிவானந்த் தான் சொல்றீங்க. சிவா தான் பாந்தாங்க மாதிரி உங்களுக்கா? இடையில ராசினி மலக்க வரதுக்குன்னா ராசினி தலைவில காசு ரூபா காசு முடியாது, நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அவர் தோட்டத்தில் இதுதான் அவர் தோட்டத்துல தாண்டி போகணும். புது பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல தான் நீங்க போறோம். சிவானந்தே பேசினாரு. சிவா கூப்பிட்டு சிவாவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சிவா பேசிட்டாரு. நானே இவர் அனுப்ப வேண்டாம் சொல்லி 7வது குடும்பம் அனுப்பியிருக்கேன். ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு 29 மாடு பார்க்க விட்டா எப்படி? நான் சொன்ன மாதிரி இந்த மாசம் சம்பளத்தை அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போராடி இருக்கேன். அவங்க 20,000 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். அவங்க நீங்க வாங்கிங்க, நான் கேட்டதுக்கு நீங்க கொடுத்தவங்களும் கொடுக்காடிப்பாங்க, எனக்கு தேவையில்ல. 20,000 கொடுத்ததுக்கு 8 குடும்பம் அனுப்பியிருக்கு. 8 குடும்பம் அனுப்ப முடியும், அனுப்ப முடியும். கொடுக்க முடியாது. நீங்க போய் சொன்னா பெத்து அனுப்ப முடியும். சொன்னது நீங்க போய் மேடம் சொன்னா அவங்க பேசினாலும் சரி அப்படின்னு. மேடம் தான் நீங்க போறீங்க தெரியும். நீங்க சொல்லுவாங்க நான் போறேன், நீங்க வேலை இல்லைன்னு சொன்னீங்க நான் அதான் போறேன்னு. மேடம் சொல்லுவாங்க மேடத்துக்கு போகல, நான் மேடத்துக்கு நான் போகல, நீங்க மேடத்துக்கு போன் பண்ணி அவங்களுக்கு நல்லா அரிசி உங்களுக்கு ரேஷன் அரிசிங்கிற அரிசி நல்ல அரிசி போடணும்னு கேட்டு நல்ல அரிசி காசு வாங்கிட்டு வந்துட்டான். நான் குடிக்க மாட்டேன். பிள்ளைக்கு மட்டும் நீங்க 18,000 பேசி முடி பண்ணியா? ரெட்டி தானே? ரெட்டி இன்னைக்கு பால் காய்ச்சிடாரு. பால் தானே காய்ச்சிடாரு. நாளைக்கு பைசா தரானுண்டா. ஐயோ அவனுக்கே பொண்ணுசாமிக்கு 1,500 கொடுத்து விட்டுருக்கேன். இல்ல டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தது தானே. மட்டேதுண்டா மட்டேனா இப்ப இங்கே விட்டுருவாங்க. நீங்க என்னோட யாரோ பாத்துக்குவாங்க அக்கா அந்த நல்ல டைப். தாசு யாரு? என்ன இவன் போறதுனால கடுப்புல சம்பளம் கொடுக்க மாட்டேங்குது. வெளியே கொடுத்தப்பா அங்கிட்டு போட்டேன் கீழே திருப்பி கூப்பிடுறாங்க. அன்னைக்கு பேசுனதுக்கு வாராஜா அப்படின்னா எந்த மாவட்டம் கேட்டாங்க. அரக்கோணம் மாவட்டம் அப்படின்னா இங்கே 5,000 சம்பளம்னா 100 100
இல்ல இப்ப போன நாள்ல இருந்து நான் போன நாள்ல இருந்து நல்லா வேலை செஞ்சீங்க நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க வசூல் ஜாமா இல்ல இல்ல இங்க காஞ்சி கொடுத்தது என்னது நல்லா போயிருந்தேன். நான் பிடிச்சிருக்கேன் நான் பிடிச்சிருக்கேன். தங்கராஜ மேட்டர் இவன் கிட்ட மாட்ட வேண்டியது வேற இடத்துல மாட்டேங்குது. எனக்கு வந்து 1000 தான் தரேனாங்கம்மா. 1000 தான் கொடுப்பேன். நீ போய் மேடத்துக்கு போய் மேடத்துக்கு கேட்டேன். யார் சொன்னது? யாரு? அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க, அவங்க மருமன்னு சொன்னாங்க. கேட்டதுக்கு அவங்க 20,000 வாங்கிட்டாங்க. உங்களுக்கு வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வாங்கிட்டாங்கப்பா. அவங்க அதை கழிச்சு சொல்லிட்டாங்க, பிடிச்சிட்டு தர சொன்னாங்க. இல்லைனாக்கா நீங்க கிளம்புங்க, ஆள் வந்து நான் அனுப்புன்னு சொன்னேன். சரி எனக்கு மனசு கேட்கல, அந்த 1000 தரேன்னாங்க. எனக்கு தெரியாது. போன் வாங்கி பேசணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சைக்கிள் வாங்கிட்டு நேரம் மனைவியில் போய் அவரை கூப்பிட்டு வந்தேன். என்ன நான் இந்த மாதிரி ஊருக்கு போறேன், அவங்க வேலை இல்லைன்ட்டாங்க, நான் ஊருக்கு போறேன்னா வாங்கி கொடுனா அப்படின்னா. அவரும் சொல்லியிருக்காரு. அவரும் பொள்ளாச்சான், அவர் வந்து அங்க வேலை செஞ்சாரு. அவர் சொல்லுவேன், யோ காசை கூட உள்ளூரோ வெளியூரோ நீ காசை கொடுங்க, அவன் வேலை செஞ்சார்ல காசை கூட. அப்ப எதுனாலும் அவன் பண்ணி வராங்களோ ஒருத்தர் நிக்க மாட்டேங்கிறான். யார் நிக்கிறானாக்கா இது மாதிரிதான் காரணம். அவருக்கு நாங்க பொண்ணாட்ட அவங்க அனுப்புனவங்க பத்தி தப்புதலோ பேசுறாங்கன்னு நான் சொன்னேன். நான் இது அனுப்புனாங்க, நாங்க வந்து எங்க வயசு பொறுப்பு நாங்க அவங்க என்ன பார்க்க பண்ணாங்க, அவங்க திட்டினாங்க, சொல்ல அது பண்ண சொல்லலாம் இரும்ப நான் சொல்ல கேளுங்கம்மா. என்ன சொன்னாங்கன்னா அது நீங்க கேளுங்க அப்படின்னா. அது ஒரு கட்டிங் தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு பாட்டில ஒரு பால் வாங்கி கொடுத்தேன். நீ ஏன் அவன் சம்பளம் பிடிக்கிற, அவன் காசை கொடு, அவன் அனுப்புறாங்க, நீ ஏன் திட்டுற? உனக்கு அவங்க என்ன சொன்னா, நீ ஆளுகிட்ட அவங்க அனுப்புனாங்க, அவங்களும் உங்களுக்கு என்ன பிடிச்சு அவனுக்கு என்ன கணக்கு அதை கணக்கு முடிச்சு விடும். போது காசு அவன் அவர் கையில வாங்கி எங்களுக்கு கொடுத்தாரு. போப்பா நீங்க ஊரு கிளம்பு, இன்னும் 1 நிமிஷம் நிக்காது, கிளம்பு. சூப்பர். 14,500 எக்ஸ்ட்ரா 1000 வாங்கிட்டாரு. 14,500 வாங்கிட்டாரு. நாங்க வந்து செலவு பண்ணிட்டோம். ட்ரெஸ் எடுத்ததுனா நைட்டி எடுத்து பாவனண்டி எடுத்து கொடுத்தாங்க. அது காசு கேட்டாங்க, காசு இல்ல, குடு எடுக்கவும் இல்ல, கொடுத்தாங்க. அப்படியே போற காசு எங்க கொடுத்தாங்க. முதல் 14,500 கொடுத்துட்டாங்க கையில. நான் வாங்க நம்ம சம்பளம் பேசுனது 5,000. 14,500 கையில. சரி, அப்படி அந்த ஐயா பொள்ளாச்சிக்காரர் இருந்தனால வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப நான் 8 குடும்பம் அனுப்பி இருக்கேன். 8 குடும்பம் நம்ம திருப்பதி திருப்பதி மோகன் குடும்பம், அப்புறம் வந்து தங்கராசு ஃபேமிலி புதுக்கோட்டையில இருந்து ஒரு ஐயா. அம்மா நான் போனதுக்கு அந்த கடையில சொல்லிட்டேன். நான் போனதுக்கு அந்த கடையில சொல்லிட்டேன், என்ன நான் புதுசா வந்திருக்கேன் தோட்டத்துக்கு, இது எப்படின்னா எனக்கு தெரியாது, இந்த ஊர் எப்படி என்னன்னு தெரியாது, நீ என்ன பாத்துமா அப்படின்னா. நீ எந்த ஊர் தம்பின்னு கேட்டாரு. நான் கரூர்னா அப்படின்னா. எந்த கரூர்னா? திருச்சிக்கு பக்கம் தெரியுமா? சொல்லுப்பா சொல்லுப்பா, திருச்சியில நம்ம சொந்தக்காரமா இருக்காங்க சொல்லுப்பா அப்படின்னாரு. இல்ல நான் பழனிக்கு வந்தேன், என் வயது பொறுப்புக்கு நான் வேலைக்கு வந்தேன், அங்க எங்களை ஒருத்தவங்க அனுப்புனாங்க, அவங்க ஒன்றும் பண்ணல, காசு கொடுத்தாங்க, சாப்பாடு கூட எங்க அனுப்புனாங்க அப்படின்னா. இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த பிரச்சனை கூட அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது மாதிரி எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு. நீ ஊருக்கு போறேன்னு சொல்லு, என்னைக்கு ஊருக்கு போயோ அந்த என்ன சொல்லு, நீ பணம் கேட்டு கொடுத்தா பாரு, இல்லையா நேரம் விரும்புவா, அக்கா இருப்பாங்க நான் இருப்பேன், எனக்கு 2 இடத்துல யாருக்கா ஒரு செலவு பண்ணணும், நான் வந்தேன்னா உனக்கு நேரம் 10 மணி கிளம்பி சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்களே நான் பேசிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம ஊருக்கு போக தெரியாது, கடைக்கார கேட்டேன், நீங்க ஊருக்கு போறீங்களாமா, காசு அவரே கேட்கறாரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஊருக்கு போயிருக்காங்களா அவங்க ஓனர் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னது எங்களுக்கு தெரியாது, அது முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. ஊருக்கு போறியாமா நீங்க, ஏன் போறீங்க? போறேங்கண்ணா அப்படின்னா. அதுதான் அவங்க பொண்ணு இருந்து சொன்னாங்க, சுஜாதா மேடத்தை நம்பவே மாட்டேன், கழுத வயசு ஆயிடுச்சு, நான் சொன்னது இப்படியேதான் சொன்னாங்க, கழுத வயசு ஆயிடுச்சு இருமா, கழுத வயசு ஆயிடுச்சு, அவங்க ஒரு புத்தினே இல்ல, இப்ப பிச்சை சொல்லு, அவங்க அனுப்புறாங்க இதே மாதிரி பண்றாங்க, 1 மாசம் இருக்காங்க திரும்பி போயிடறாங்க, என் தோட்டத்துல இருந்து 1 மாசம் தான் இருக்காங்க, அதனால நிக்க மாட்டேங்கிறாங்க, யாருன்னே தெரியல. இப்ப நீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சுஜாதா மட்டும் போவாதீங்க, மூஞ்சில முஞ்சலுமே போவாதீங்க, அவங்க போனா எனக்கு வேணாம், சாகசமே வேணாம் அப்படின்னாங்க. நான் என்ன போகலாமா, நான் நேரம் ஊருக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஊருக்கு போய் தான் வரேன்.
அவங்களுக்கு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இப்போ 9 மாசம் ஆச்சு. நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். இன்னும் 3 மாசத்துல பண்ண க்ளோஸ். இனியெல்லாம் பண்ண க்ளோஸ் பண்றாங்க. ரெண்டு இடத்துக்கு பாரின்ல ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவங்க பொண்ணு வந்து பாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. அந்த க்ளோஸ் பண்றப்ப நம்ம கமிஷனை கழிச்சு விடுறாங்க. இதுதான் பெரிய தொல்லையா இருக்கு இதெல்லாம். நான் இத்தனை ஃபேமிலி கொடுத்து 8 மாசம் வரை 9 மாசம் ஆகுது. அவங்களுக்கே வந்து திருவண்ணாமலையா ஏழுமலை வந்து சங்காபுரம் ஏழுமலையை தெரியாதான் யோசிக்கிறேன். கூட இருப்பாரு ஆளு சொட்டை. ஆமா அந்த புதுக்கோட்டைக்காரன் தான் சொட்டத்தல 5 மாடு இருக்கிறப்பதான் அவர் போனாரு. அவங்க சொன்னாங்கம்மா இருந்துட்டு பேட்டி கொடுத்தாங்கல்ல நம்மளுக்கு. அவங்க சொன்னாங்க ஆமா சரி நம்ம கோவில்பட்டி கூட அனுப்பிட்டு அப்புறம் அங்க அனுப்பணும். 5 மாதத்துக்கு மேல வந்தப்பா என் பேர் அவன் பொண்டாட்டி அங்க இருக்கா. அப்ப என்னோட ஆளுதான் போயிருக்காங்க மறுபடியும். அதனாலதான் போன் பண்ணாம இருக்கிறேன். இப்ப எனக்கு என்கிட்ட கேட்காம இருக்காங்க. நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா ஏழுமலை எனக்கு தெரியும். இப்ப அந்த நேபாளி ஃபேமிலி நம்பர் என் நம்பர் தான். அந்த ஹிந்திக்காரங்க வர நம்பர் நான் தான். ஹிந்திக்காரங்க 2 பையனுங்க. இப்ப 10 குடும்பத்தோட போன் நம்பர் இருக்கு அவங்க இருக்கு. இப்ப என்ன பண்ண எங்க 20,000 ரூபாய் எப்படியா கழிச்சு விட்டுட்டு இந்த போனை பண்ணி ஆளுங்க எடுத்து போறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன அதுல ஒரு இதுன்னு ஒரு ஆள் கூட போனது அதுக்குள்ள அறுவாடை திருடிட்டு வந்துட்டான். அந்த கூட வந்து அவன் சூப்பரா பால் கறப்பான். கூட வந்தவன் தெரியுமில்ல உங்களுக்கு அறுவாடை காலத்துல இருந்து ஓலையில இருந்து திருட கண்ணுட கிட்ட தெரியும். கண்ணு இங்கதானே திருச்சி. இப்ப அவன் தான் 3 ஆளுகளை கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. இப்ப ஏழுமலை வந்து 3 ஆள் ஏழுமலை தான் கூட்டு வந்திருக்கான். ஏழுமலை வந்து 4 ஆள் போன் பண்ணிருக்கான். ஏழுமலை நம்பர் தனிக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுக்கிறது 3 ஆம்பளையர் தான். அவன் தான் முதல்ல ஒரு ஆம்பளையர் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 இதுக்கு வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறவர் தானே. இனி அவனுக்கு ஆள் அனுப்பாத. அதான் நம்மளே போயிடுச்சு. என்னென்ன ஆள் அனுப்பாதுங்கிறீங்க? 5000 ரூபாய் சம்பளம் ஒரு ஆளுக்கு. சாப்பாடு 3 நேரம் தந்துடுறாங்க. இல்ல கிடையாது. அது 2 ஆளுக்கு சாப்பாடு கிடையாது. 2 ஆளுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு. அந்த வயசானவருக்கு தான் சாப்பாடு. ஏழுமலைக்கு இன்னொரு குடும்பத்துக்கு அவங்க ஒன்னா சமைச்சிக்கிற மாதிரியே பேசிருக்காங்க. ஆமா ஏழுமலை எப்பவுமே ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவார். போன தடவை அப்படிதான் சூப்பரான ஆள் மாடு பார்த்து கூட்டிட்டு போனாங்க. இப்ப அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒரு மூட்டை அரிசி எடுத்து போட்டுருக்காங்க. நல்ல அரிசி. அந்த கூட ஒரு ஐயாவோட நம்பர் இருக்குல்ல நீங்க அந்த ஏழுமலையோட நம்பர் 5000 ரூபாய்க்கு 3 பேர் கிடைக்கிறது. 15,000 ஒரு ஆளுக்கு எது கொடுக்குறோம் அடிச்சு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி வந்து 5000 ரூபாமா. இப்ப அவங்க புருஷன் 2 இருக்காங்கல்ல அவங்களுக்கு 5000 ரூபாய். இப்ப ஏழுமலைக்கு பாதி காசு அவங்களுக்கு இன்னொரு பெரியவர் பாதி காசு. பெரியவர் வந்து மாசம் 6500 கட்டிருக்காங்க. அது ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடு இல்லாம மாசம் 6500 2 மாசம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. மாடு கண்ணு போட்டு ஒரு மாடு கண்ணு போட்ட புதுசுல வந்து ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கும். அது 8 மாசம் ஆயிடுச்சுன்னா 10 மாசம் ஆயிடுச்சுன்னா அதே பால் கறக்காது. 4 நாளா பால் கம்மி தான் ஆகும். இவங்க என்ன பண்ணா நீ எப்படி பால் கம்மி ஆகலாம் எப்படி கம்மி ஆகும் அம்மா நீங்க வா நீங்க உட்காருங்க நான் உங்க முன்னாடியே கறக்குறேன். நான் உங்களுக்கு முன்னாடி நான் மிஷின் நானே போறேன். நீங்களும் போடணும்னா நீங்க உட்காந்து பாத்துங்க. அந்த காம்பு ஒரு காம்பு மடி இருந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே வேணாம்னு சொல்லிட்டான். அவங்க எதுவுமே பேசல. திரும்பி நான் மிஷின் போடுறது திரும்பி மிஷின் போடுறாங்கம்மா. சொல்லிட்டு மாட்டை பிடிச்சி இங்க கட்டுறா மிஷின் தூக்கிடா அதுல அங்க போட்டு கட்டுறாங்க. நான் விட்டுட்டேன். நான் எதுவுமே பேசல நம்மள விட்டான். ஒரு பணம் இல்ல 28 மட்டும் பால் கிடையாது. இப்ப நீங்க அவங்க கூட இருந்துட்டு வந்திருக்கீங்க என் கூட இருந்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப அவங்க என்னை பத்தி சொன்னதுக்கும் என் கூட நீங்க இருந்ததுக்கும் யாரு நல்லவங்க யார் கேட்டவங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம அங்க இருந்துட்டு நம்ம மேடத்தை தான் போடணும்னு சொல்லக்கூடாது. நம்ம நேரம் ஊருக்கு பறந்துட்டு போவோம். இதே திருப்பதியா இருந்தா அங்கேயே புடிச்சு திட்டி விட்டுட்டு வந்திருப்பான். அவரு பொள்ளாச்சி சத்தம் விட்டாரு. பொள்ளாச்சி ஒரு பாட்டு தான் சரக்கு அடிச்சாரு அவன் பிராந்தி. அவருக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம்மா. காலையில வாங்கி கொடுத்துட்டாரு.
என் கையில காசு இருந்தது வெட்டியா நான் கையில வச்சுட்டு நான் வச்சுக்க நான் ஜன்னல் திறந்தோட கொசு போகும். நான் ஊருக்கு காசு போறேன்னு காசு வாங்கினாக்கா எப்ப என் கால் பாரு வீடு இருக்கு. இவ்வளவு வருஷம் இருந்துச்சுக்கா காலு. அப்போ வாங்கினேன் காசு 500 ரூபா வாங்கினேன். 200 ரூபா கொடுத்தாங்க. 200 ரூபா பார்த்தா நாங்க ஆஸ்பத்திரி போகும்போது 500 வேணும் அப்படின்னா 500 ரூபா நான் வாழ்க்கை மாட்டேன். அது வாங்கி ஒன்னு அவர் பொள்ளாச்சி இருந்துட்டவா அடவை ஒன்று பேசினா நான் இது மாதிரிலாம் நடந்து அந்த ஆளுகளை எல்லாம் நம்ம ஆளுகளை எல்லாம் சொன்னாரா? திருப்பதி புதுக்கோட்டையில இருந்து வந்தவர் தங்கராசு தண்ணியில போட்டு படுத்துக்கான். தண்ணியில ஊத்தாலும் இருக்க மாட்டேங்கிறான். திருப்பதி தண்ணி போட்டு படுத்துட்டான்னு எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு திருப்பதி தான் போற சொன்னாங்க. மற்ற திருப்பதி தான் போற மோகன் அனுப்புனேன். தங்கராஜ் ஃபேமிலி என்ன போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. மோகன் ஃபேமிலியோட அனுப்புனீங்களா? ஆமா ஃபேமிலி. அவங்க திரும்பி வரேன்னு இருக்காங்களா? திரும்பி வரேன்னு போன் பண்ணி நாங்க திரும்பி வரோம். நாங்க வரோம். நான் என் பொண்ணு வாராட்டி வந்ததால நான் வந்துட்டேன். நானே திரும்பி வரேன் அதுல அவங்க நேரடியாக பேசுறாங்க. அவங்க வேணாம் பண்ண க்ளோஸ் பண்ண போறேன் வந்துட்டாங்க. திருவண்ணாமலை அவங்க நம்ம நேரடியா இப்ப அப்படியே போய் மாதிரியே பண்ணிக்கிறாங்க. ஆமா எனக்கு தெரியாதுல்லவா, நான் போக முடியாதுல்ல. அவங்க தான் திருச்சிக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து 324 ரூபா 2 இடத்துக்கு 325 ரூபா எங்க 2 இடத்துக்கு ட்ரெயினோட இது கொஞ்சம் கம்மியா. இப்ப பிடிச்ச ஆள் எல்லாம் ஏன் ஆளா தானே பிடிக்கிறாங்க. நீங்க அனுப்புறதா அவங்க சொல்றாருன்னா அவங்க நீங்க அனுப்புனாலதான். அதனாலதான் எங்களுக்கு தைரியம். என்ன கூப்பிடவே இல்ல. இல்லாட்டி நீங்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் எத்தனை போன் வந்திருக்கேன் தெரியுமா? போன் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னும் போன் பண்ணலன்னா ஏன்னா நான் அனுப்பின நேபாளிகளை தான் இப்ப பிடிக்கிறாங்க. நான் அனுப்பின ஆளுகளை தான் இப்ப நேபாளி வந்து அங்க எங்க கம்பெனி வேலை செய்யறாங்களா? ஆமா சென்னையில திருவண்ணாமலை பக்கத்துல. சென்னை இல்லம்மா வேலூர் காஞ்சிபுரம் இருக்காங்களா? அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி அந்த ஓனர் வந்து வெளியூரான். நம்ம திருச்சியா இல்ல என்னன்னு தெரியல. இந்த சைடு தான் அந்த ஓனரா. அது மாசத்துக்கு ஒரு தடவை தோட்டத்துக்கு போவார சம்பளம்னு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க சொந்தங்களும் மெயின்டைன் பார்த்துக்கிறாங்க. நான் கொடுத்த ஹிந்திக்கார ஆளுகளை வச்சு இவங்க இப்படி பயணிச்சு 2 சிவியஸ் பையனுங்கண்ணா. சின்ன வயசு வந்தானுங்களா? வந்தானுங்க. ஆனா நான் இருக்கும்போது இடம் பார்க்க வந்தானுங்க. இடம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் கேட்டாங்க. எங்க வந்து கேட்டானுங்க நீங்க எல்லாம் யாரு மூலியமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டானுங்க. நாங்க சுஜாதா மேடம் மூலியமா வந்திருக்கோம்னு நான் சொல்லல. அந்த பையன் வந்து சுஜாதா மேடம் அப்படின்னு சிரிச்சான். தெரியும் சொன்னா சரி அப்படின்னு சொல்லி விட்டேன். தப்பு பண்ணிட்டு போன் மேல வச்சுட்டு எங்க வந்து உங்களோட போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. சுஜாதா மேம் நீங்க போகாதீங்க உங்க லைஃப் போயிடும். காசு நீ அங்க போனீங்கன்னா பணமெல்லாம் போயிடும். நீங்க போகாதீங்க. நல்லா இருக்கப்பட்டீங்க மேடம். நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தனியா போயிருந்தேன் மேடம் வீட்டுக்கு போக. நீங்க டைரக்டா போய் சரி இந்த